கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி பார்க்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் என் அன்பின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில வாரங்களாகவே சில குடும்பங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் குடும்பம். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு குடும்பத்தில் அவர் ஒரு அங்கத்தினராக இருந்தார் அல்லவா. அந்த குடும்பத்தில் காணப்பட்ட குணங்கள் என்ன, அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் இதில் பார்க்க போகிறோம். இயேசுவின் குடும்பத்தை நாம் பார்க்கும்போது ஒருவேளை அவருடைய உலக பிரகாரமாய் அவருக்கு ஒரு தகப்பனார் யோசேப்பு. ஒருவேளை அவர் பிறந்தது யோசேப்பின் மூலமாக அல்ல, வேதம் திட்டமாய் சொல்கிறது அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்துல உற்பத்தி பிறந்தார். ஆனால் உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது உலகத்தில் அவருக்கு ஒரு தகப்பனாக இருந்தவர் யோசேப்பு. அவருடைய தாயாகிய அவரை பெற்றெடுத்த தாயாகிய மரியாள், அடுத்தது இயேசு கிறிஸ்து. இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். முதலாவது அவருடைய உலக பிரகாரமாய் அவருக்கு தகப்பனாக இருந்த யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோசேப்பு நீதிமானாக இருந்து தன் மனைவியை அவமானப்படுத்த விரும்பாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாக இருந்தான் என்று சொல்லி யோசேப்பை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம், அவன் ஒரு நீதிமான், அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாக நீதிமான் என்று சொல்லப்படும் போது கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அவன் விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார், அதனால்தான் அவன் நீதிமான். அதே விதமாக தான் யோசேப்பு ஒரு நீதிமானாய் வாழ்ந்தவன். ஒரு குடும்பத்தின் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பின் வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தின் தலைவனாய் இருக்கிற ஒரு தகப்பனானவன் தன் குடும்பத்தை காரியங்களில் பொறுப்புள்ள ஒரு தகப்பனானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் ஒரு நீதிமானாய் காணப்பட வேண்டும். லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து ஒரு நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்தினுடைய காரியங்களில் அவன் ஏன் நீதிமான் என்று சொல்லப்பட்டான் என்று சொன்னால், சோதோம் குமாரில் நடைபெறுகிற பாவமான காரியங்களின் நிமித்தம் அவன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமான் என்று சொல்கிறவன் தன்னை சுற்றி நடக்கிற பாவமான காரியங்களை அவன் பார்க்கும்போது அவன் இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் உண்டாகிறது. இந்த உலகம் இப்படி காணப்படுகிறதே என்று வேதனை, அதுவும் ஒரு நீதிமானின் அடையாளம்தான். அப்படிதான் யோசேப்பு ஒரு நீதிமானாக காணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அந்த நீதிமானாகிய யோசேப்பு இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், தன் மனைவியை அவன் அவமானப்படுத்த விரும்பாமல். நமக்கு தெரியும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தேவ திட்டத்தின்படி ஒரு நிச்சயம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது திருமணத்திற்கு முன்பாக. ஆனால் அந்த நிச்சயம் ஏற்படுத்த நாளிலிருந்து திருமணம் நடைபெறுகிற நாட்களுக்கு முன்பாக மரியாள் தேவதூதனால் சொல்லப்பட்ட ஒரு காரியம், நீ கர்ப்பவதி ஆவாய், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல அவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி. அப்போது அவருடைய திருமணத்திற்கு முன்பாக மரியாள் கர்ப்பம் தரிக்கப்படுகிறாள் பரிசுத்த ஆவியானவரினால். இதை அறிந்து கொண்ட யோசேப்பு தன் திருமணத்திற்கு முன்பாக தன் மனைவி கர்ப்பவதி ஆனதை அவள் உணர்ந்தவனாய் தன்னுடைய மனைவியை அவன் அவமானப்படுத்த விரும்பவில்லை. இது உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது எத்தனை கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியை குறித்து தவறாக பேசுவதை பார்க்கிறோம். மற்றவரிடத்தில் எப்பொழுதுமே நம் குடும்பத்தை குறித்து மற்றவரிடத்தில் மற்ற மனுஷரிடத்தில் பேசும்போது குடும்பங்களில் எந்த பிரச்சனைகள் குறைகள் காணப்பட்டாலும் ஒரு நாளும் நம்முடைய குடும்பங்களை குறித்து மற்றவரிடத்தில் பேசும்போது தரக்குறைவாகவோ அவர்களை குறித்து வேறு விதமாகவும் நம்ம சொல்லவே கூடாது. அதனால தான் வேதத்தில் யோசேப்பு ஒரு அருமையான ஒரு முன் உதாரணமாய் காணப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார், மனைவியை அவமானப்படுத்த அவர் விரும்பவில்லை. ஆனால் ஒரு காரியம் செய்கிறார், எல்லா மனுஷருக்கும் உண்டாகிற ஒரு
சோதனை தான். எப்படியும் ஒரு இளம் வாலிபனாக இருக்கும்போது தன் மனைவி திருமணத்திற்கு முன்பாக கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே அவருடைய உள்ளத்தில் நிச்சயமாக எப்படியாவது இவளை தள்ளிவிட்டு விட வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. அதைத்தான் அவர் ரகசியமாய் செய்ய நினைக்காமல் ரகசியமாய் செய்ய நினைத்து வெளியரங்கமாய் அவளை அவமானப்படுத்த அவர் விரும்பவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவதூதன் ஒருவர் வந்து யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு என்ன சொல்கிறார்? அதே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது பார்க்கிறோம். சொப்பனத்தில் தேவனுடைய தூதனானவர் யோசேப்புக்கு காணப்பட்டு, உன் மனைவியாகிய மரியாளை நீ சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, நீ சந்தேகப்படாதே. உன் மனைவியாகிய மரியாள், அவளை குறித்து அவளுடைய கர்ப்பத்தை குறித்து நீ என்ன செய்யாத, சந்தேகப்படாதே. எந்த விதமான தவறும் கிடையாது அதில். ஏனால் அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறது ஒரு மனுஷனால் அல்ல, அவள் கர்ப்பம் தரிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவரால் என்று சொல்லி அவளுக்கு சொல்லப்படுகிறது, யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. உடனடியாக ஒரு தூதன் தனக்கு வந்து அந்த உண்மை நிலைவரத்தை சொன்னவுடன் அவர் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறார். எந்த விதமான சந்தேகத்திற்கும் அவர் இடம் கொடாதபடி உடனடியாக தூதன் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு புருஷனாய் அவர் காணப்பட்டார். ஏன்னா அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு பிறந்த பிறகு ஏரோது அவரை கொல்லும்படியாய் வகை தேடுகிறான். உடனடியாக மறுபடியுமாய் தேவதூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். அதனால் நான் சொல்லுகிற காலம் வரைக்கும் நீ குழந்தையை கூட்டிக் கொண்டு எகிப்து தேசத்திற்கு போய்விடு என்று சொல்லி சொப்பனத்தில் தேவதூதனாலே அவர் எச்சரிக்கப்படுகிறார். உடனடியாகவே அன்று இரவே மரியாளையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு எகிப்து தேசத்திற்கு அவர் புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து அவருடைய கீழ்ப்படுதலை நம்ம இங்கே உணர்ந்து கொள்கிறோம். தேவ கட்டளைக்கு, தேவனால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உடனடியாக, முதலாவது அவருடைய கர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை உடனடியாக நம்பி அப்படியே சேர்த்து கொண்டார். ரெண்டாவது வரப்போகிற ஆபத்தை குறித்து தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டவுடன் உடனடியாக கீழ்ப்படிந்து, ஏன் எதற்கு என்று சொல்லி எந்த ஒரு கேள்வியும் அவருடைய உள்ளத்தில் எழாதபடி உடனடியாக புறப்பட்டு போனார். இதுதான் ஒரு யோசேப்பினுடைய ஒரு காரியம். ஒரு தகப்பனானவர் எப்படி ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நீதிமானாக இருக்க வேண்டும், தன் குடும்பத்தை கொடுத்து மற்றவரிடத்தில் பேயே தரக்குறைவாய் சொல்கிற ஒரு புருஷனாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் கட்டளையிடுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட வேண்டும் என்று சொல்லி யோசேப்பினுடைய வாழ்க்கையை வைத்து நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, அந்த மனைவியாகிய மரியாளை குறித்து நம்ம பார்க்கும்போது, மரியாளுக்கு தேவதூதன் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு காரியம் சம்பவமும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதன் காபிரியேல் வருகிறார், மரியாளை பார்த்து சொல்கிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவளிடத்தில் பரிசுத்த ஆவியானவரின் நிழல் அவர் மேலே நிழலிடும், நீ கர்ப்பம் தரிப்பாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறாள். அந்த வாழ்த்துதலை கேட்டவுட மரியாளுக்குள்ளே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. நான் இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. இன்னும் அவளுக்கு திருமணமாகவில்லை, ஆனால் நான் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும்? அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டம். ஆனால் தேவதூதன் அதை குறித்து விளக்கி சொல்ல உடனே அவள் செய்த முதல் காரியம் லூக்கா 1:38 நீங்கள் பார்க்குறீங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். ஒரு இளம் பெண்ணவா, ஒருவேளை இன்றைக்கு ஒரு முதிர்ச்சி பெற்றவர்கள் கூட ஆண்டவருக்கு தங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுப்பதற்கு இன்றைக்கு மனமில்லாத நாட்களில் அந்த ஒரு வார்த்தை தேவதூதனிடத்திலிருந்து தேவனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை அவர் அடிமையாய் ஒப்பு கொடுத்தாள். இன்றைக்கு ஒரு மனைவியானவள், ஒரு குடும்பத்தில் மனைவியான இருக்கிற ஒரு ஸ்திரீயானவள், வேதம் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்.
எப்படி ஒரு புத்தி வரும்? ஆண்டவருக்கு நம்மை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது. எந்த விதத்திலும் மனுஷருக்கு அடிமைகளாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு நம்மை அடிமைகளாய். அடிமை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு அடிமையாய் இருக்கிறவன் தன்னுடைய எஜமானுக்கு எல்லா விதத்திலும் அவன் கீழ்ப்படிய அவன் கட்டளை பெற்றிருக்கிறான். அடிமையானவனுக்கு சுயாதீனம் என்று ஒன்றுமே கிடையாது. தன் விருப்பம் போல, தன் இஷ்டம் போல அவன் நடந்து கொள்ள முடியாது. தன் எஜமான் என்ன கட்டளை இடுகிறானோ அதை செய்ய வேண்டியதுதான் ஒரு அடிமையின் காரியமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அடிமையாய் தான் மரியாள் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்தின் பொறுப்பில் இருக்கிற அருமையான ஸ்திரீகளே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறந்ததாய் மேன்மை உள்ளதாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அடிமையாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு நான் அடிமை என்று சொல்லி அவருக்கு நாம் அடிமைகளாய், ஒருவேளை நாம் சொந்த பிள்ளைகள் தான் அடிமை என்று சொல்லப்படும் போது அது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் ஒரு கடினமான எஜமான் அல்ல, நம்முடைய அன்பு தகப்பன். அவர் சொற்படி கேட்டு, அவர் சொல்லுகிறதை கேட்டு நடக்கும்படியாய், அவர் சொல்லுக்கு மாறு உத்தரம் எதுவும் சொல்லாதபடி, அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு எதிர்த்து நிற்காதபடி அதை அப்படியே கை கொண்டு வாழ்வது தான் ஆண்டவருக்கு அடிமை. நம்முடைய ஆண்டவர் நம்மை அடிமையை போல வேலை வாங்குகிறவர் அல்ல. அவர் நம்மளை பிள்ளைகளாய் தான் வைத்திருக்கிறார். ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அவர் விருப்பம்தான் என் விருப்பம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்ய. அதுதான் நம்ம பார்க்குறோம் மரியாளுடைய வாழ்க்கையில். நீங்கள் பார்க்கும்போது அந்த கானா ஒரு திருமண வீட்டில் கூட அதை தான் மரியாள் ஆண்டவர்கிட்ட குறித்து சொல்லும்போது வேலைக்காரர் இடத்துல அதை தான் சொன்னாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதை மரியாள் அன்றைக்கே கற்றுக்கொண்டார்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு அருமையான ஒரு பெண் தான் மரியாள். ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், அதே லூக்கா 1:48 நம்ம பார்க்கிறோம், இதோ அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியாள் ஒரு தாழ்மை குணம் உள்ள ஒரு அருமையான ஒரு மகளாய் காணப்பட்டார்கள். தாழ்மை, கர்த்தர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும் போது, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. வேதத்தில் ஒரே ஒரு காரியம், யாருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். எந்த நிலைமையிலும், ஒருவேளை வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், எது இருந்தாலும் அது கர்த்தர் இல்லாமல் வேற எங்கிருந்து நமக்கு வரவே முடியாது. இதை பெற்றவுடன் அநேகருடைய வாழ்க்கையில் பெருமை தலை தூக்க ஆரம்பித்து விடுகிறது. என்றைக்கு ஒருவருடைய வாழ்க்கையில் பெருமை வர ஆரம்பிக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் அழிவு ஆரம்பித்து விட்டது என்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தாழ்மையை கற்றுக்கொள்வோம். ஒரு நாளும் பெருமைக்கு நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. கர்த்தர் நம்மை உயர்த்த உயர்த்த அந்த அளவுக்கு அதிகமாய் நாம் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மரியாள் சொல்கிறாங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு காரியத்தை நம்ம மரியாளை குறித்து நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். லூக்கா 2:19 நீங்கள் பார்க்கும்போது, மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. தேவதூத சேனை வந்து சொல்கிறது, உன்னதத்தில் இருக்கிற இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை முன்னணியிலே சுற்றி கிடத்தி இருக்க காண்பீர்கள் என்று சொன்னவுடன் மேய்ப்பர்கள் புறப்பட்டு வந்து மரியாளையும் பிள்ளையும் கண்டு அதை வணங்குகிறார்கள். மேய்ப்பரால் தங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் மரியாள் பார்த்து அதை தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. ஒன்றை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை குறித்து யாராவது பெருமையாய் சொல்வார்கள் என்று சொன்னார், இல்லை நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை வெளிநாடுகளிலோ அல்லது நம்முடைய தேசத்திலோ ஒரு மிகுந்த பெரிய பதவியில் இருப்பார்கள் என்று சொன்னால் நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? உடனடியாக போய் எல்லார்ட்டையும் என் பிள்ளை, என் மகன், என் மகா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க என்று சொல்லி எவ்வளவு நம்ம பெருமை பாராட்டுவோம் அல்லவா? ஆனால் மரியாதை பாருங்கள், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவளுடைய கர்ப்பத்தில் அவர் உற்பத்தி பிறந்தார்.
ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையில் பேப்பரால் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண், ஒரு குடும்ப ஸ்திரீ ஆனவள் எல்லா காரியத்தையும் தன் இருதயத்தில் சிந்தனையில் வைத்து அதை சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அதே அதிகாரத்தில் பின்னுக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தில் வேத பாரகர் எல்லாருக்கூடையும் உட்காந்து ஆண்டு பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இவங்க அந்த பண்டிகையின் கொண்டாட்டத்தில் இயேசுவை மறந்து போகிறார்கள். திரும்பவும் போய் அவரை தேடி அவரை கண்டுபிடித்த உடனே அவரை கூப்பிட்றாங்க. ஏன் எங்களை இப்படி பண்ணினா, ஏன் எங்களை நாங்கள் விசனம் அடைந்து விட்டோமே என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் பிதாவுக்கு அடுத்தவையில் நான் இருக்க வேண்டாமா என்று சொல்லும்போது அந்த காரியத்தை கூட அவங்க மனதில் வைத்து சிந்தனை பண்ணாங்க. எந்த காரியத்தையும் அவர்கள் வெளிப்படையாக யாரிடத்திலும் சொன்னதாக வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. ஒரு அருமையான ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய, ஒரு குடும்பத்தின் மனைவியானவளுக்கு இருக்க வேண்டிய மிகவும் அதிகமாய் காணப்பட வேண்டிய ஒரு குணம் என்னவென்று சொன்னால், எல்லா காரியத்தையும் மனதில் வைத்து சிந்தனை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் இன்றைக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது தெரியுமா? ஒருவேளை குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தம், ஒருவேளை உடன்பிறப்புகள் நிமித்தம், இல்லை குடும்பத்தில் இருக்கிற மகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், இப்படி இல்லை நம்ம சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற மக்களாக இருக்கலாம். யாராவது ஒரு காரியத்தை சொன்னால் உடனடியாக, இன்றைக்கு பாருங்கள், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், உடனடியாக கணவரிடத்தில் அதை குறித்து குறை சொல்லி, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, நீங்கள் உடனே போய் அது என்னன்னு கேளுங்க, கேட்டால் தான் இன்றைக்கி உண்டு என்று சொல்லி ஒரு சண்டையை கிளப்பி விடுகிற பெண்களாய் இன்றைக்கி அநேக பெண்கள் காணப்படுகிறார்கள். ஒருவேளை தன்னுடைய கணவனுடைய தாயார் ஏதாவது, அதாவது மாமியார் ஏதாவது சொல்லிவிட்டால், எப்படி உங்கள் அம்மா என்னை பற்றி இப்படி சொல்லலாம் என்று சொல்லி சண்டை பிடுகிற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எப்படிலாம் பார்க்குறோம் அல்லவா? எத்தனை பேர் இப்படி குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு காரணமாய் மாறிவிடுகிற எத்தனை பெண்கள், இது நிமித்தம் எத்தனை குடும்பங்களில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் உங்கள் நிமித்தம் குடும்பத்தில் சண்டை வருவதற்கு ஒரு நாள் இடம் கொடாதீர்கள். எந்த காரியத்தை, ஒருவேளை திருமணமாகி போன பெண்களாக இருக்கலாம், அந்த பெண் பிள்ளைகளும் தன்னுடைய தாயார் வீட்டில் வந்து அங்கே நடக்கிறதை எப்பொழுதுமே சொல்லி சொல்லி குறை சொல்லி ஒரு பகை உணர்ச்சி உண்டாக்கி விடக்கூடாது. இருதயத்தில் வைத்து சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் சமாதான நிலவ ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே யாரை குறித்துமே தவறாக மற்றவரிடத்தில் சொல்லி, அது உண்மையாகவே இருந்தாலும் அதை சொல்வோம் என்று சொன்னால் ஒரு சண்டை வந்துவிடும் என்று நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால், அந்த காரியத்தை குறித்து வெளியே சொல்லாமல் அமைதியாக நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்வது தான் ஒரு மனைவியானவுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் ஸ்திரீகள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம், மனதில் வைத்து சிந்திக்கிற ஒரு திறமை, அடக்கி வைத்து கொள்ளக்கூடிய திறமை. சில பேருக்கு எதையுமே, எந்த ரகசியத்தையுமே பாதுகாக்கவே முடியாது. ஒரு காரியத்தை கேள்விப்பட்டுட்டாங்கன்னா உடனடியாக அடுத்த வீட்டில், ஒருவேளை இன்றைக்கு அப்படிலாம் போக வேண்டிய தேவையில்லை, உடனே ஒரு கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறது, தனக்கு தெரிந்தவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு தெரியுமா இந்த காரியம், இந்த வீட்டில் இப்படி நடந்திருக்குதா என்று சொல்லி உடனடியாக சொல்கிற எத்தனை பெண்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு பெண்ணானவள் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை குடும்ப பெண்கள் தங்களுடைய வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய தாயாருக்கு மொபைல் ஃபோன் மூலமாக அப்படியே தெரிவித்து கொண்டிருக்கிற எத்தனை பெண்களை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் தவறான ஒரு காரியம் அல்லவா? எப்பொழுதே தன் கணவன் வீட்டில் நடக்கிறத வெளியே சொன்னால் அது அந்த குடும்பத்திற்கு அவமானம் அல்லவா? எத்தனை பெண்கள் அப்படி அவமானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எந்த பெண்ணால் நம்மளால் தன்னுடைய குடும்பம் என்று உணர வேண்டும். தன் திருமணமாகி போயிருக்கிற குடும்பம், தன் குடும்பம் எப்படி தன் தாய் வீட்டை நேசிக்கிறாளோ அப்படியே தன் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு மகளாய் அவள் காணப்படும் போது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகிறது அல்லவா? மரியாள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தாயாராய் எல்லா காரியத்தை குறித்தும் தன் மனதிலே வைத்து அவள் சிந்தனை பண்ணினாள் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நம்ம பார்க்கும்போது அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது எருசலேமில் பஸ்கா பண்டிகைக்காக இயேசுவும் தாய் தகப்பனோடு சென்றிருந்தார். அங்கே சென்று இருக்கும்போது 3 நாள் பிரயாண தூரமாய் வந்து விட்டார்கள். பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு, நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு போய்விட்டு பண்டிகை முடிந்த பிறகு எல்லாரும் வந்து விட்டாங்க. 3 நாள் பிரயாண தூரம் வந்த பிறகு தான் இயேசுவை தேடி பார்க்கிறார்கள், காணவில்லை.
திரும்பவும் ஓடி போகிறார்கள். எருசலேம் தேவாலயத்தில் இயேசு அங்கே எல்லாரோடு உட்காந்து பேசி கொண்டிருக்கிற பார்க்கும்போது ஒரு காரியத்தை மரியாள் சொல்கிறாங்க, மகனே, எப்படியே எங்களை விசனப்படுத்தினாய். நானும் உன் தகப்பனாரும் உன்னை விசாரத்தோடனே தேடிக்கொண்டிருந்தோமே, எவ்வளவு மன கிளேசத்தோடு உன்னை தேடினோம் என்று சொல்லி. அப்போ ஒரு தாய் என்பவள் தன்னுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை மரியாள் அந்த பண்டிகையின் கொண்டாட்டத்தில் சொந்த உற்றார் உறவினர்கள் எல்லாரோடு சேர்ந்து சந்தோஷமாய் போய்விட்ட இந்த நேரத்தில் ஒரு விதத்தில் அந்த இடத்துல மரியாள் தவறிவிட்டார். ஏன்னு சொன்னால் ஒரு 12 வயது மகனை கையில் கூட்டிகிட்டு போகும்போது இன்றைக்கு நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளை கூட வருதான் என்று கவனமாக இருக்க வேண்டாம். ஆனால் அந்த ஒரு காரியத்தில் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தவறிவிட்டார்கள். அவன் என்ன செஞ்சிட்டாங்க, 3 நாள் பிரயாண தூரம் வந்துட்டாங்க. அப்போ கூட தன் பிள்ளை கூட வரலையேங்கிறது, ஒருவேளை அவங்க அந்த கூட்டத்தில் இருந்திருப்பாங்க. சொந்தக்காரர்கள் அப்படியே ஒரு எண்ணத்தோடு வந்து விட்டார்கள். அப்படி இருக்கவே கூடாது. இன்றைக்கு பார்க்குறோம் அல்லவா, எத்தனை இன்றைக்கி ஒருவேளை அந்த காலகட்டம் வேறு, இன்றைக்குள்ளே இருக்கிற காலகட்டம் வேறு. இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணிமைக்கும் நேரத்தில் பிள்ளைகள் காணாமல் போய் விடுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எவ்வளவு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் மேலே அக்கறை உள்ளவர்களாய், அவர்கள் மேல் கவனம் செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் மரியாள் திரும்ப போய் சொல்லுகிறாங்க. அதுக்கு பிறகு விசாரத்தோடே தேடுறாங்க. ஐயோ, பிள்ளையை காணமே என்று சொல்லி அவரை விசாரத்தோடே தேடி போய் அவரை திரும்பவும் எருசலேம் தேவாலயத்தில் அவரை கண்டு கொள்ளுகிறார்கள். ஒருவேளை அது ஒரு விதத்தில் கரிசனை இருந்தாலும், ஆனால் முதலாவது அந்த கரிசனை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். ஆனால் குடும்பத்தில் தாயானவள் கரிசனை உள்ள தாயாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு தாயானவள், இன்றைக்கு பெண் பிள்ளைகள் வீட்டில் இருப்பார்கள் என்று சொன்னால், வாலிப பெண் பிள்ளைகள் குடும்பத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேலே அதிக கவனம் வைக்க வேண்டும். அதிகமான இன்றைக்கு பெண் பிள்ளைகள் அநேகரை பெற்றோரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. கேட்டால் என் ஃப்ரெண்டு கூட பேசினேன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டினா சப்ஜெக்டை குறித்து பேசினேன், இன்றைக்கி என்ன பாடம் எடுத்தார்கள் இதை குறித்து தான் நாங்கள் பேசணும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அநேக பெண்கள், கிராமங்களில் உள்ள பெண்களுக்கெல்லாம் அந்த மொபைல் ஃபோனில் பிள்ளைகள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே நம்பி விடுகிறார்கள். ஆனால் இது நிமித்தம் எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதிலெல்லாம் ஒரு தாய் கவனமாக இருக்க வேண்டும். தன் பிள்ளை ஃபோன் பேசுவதோ ஃபோனை பார்ப்பதோ எல்லாவற்றிலும் ஒரு தாய் கவனம் செலுத்தி தன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் தவறி விடாதபடி காக்க வேண்டியது ஒரு தாயின் பொறுப்பல்லவா. அப்போ பிள்ளைகள் மேலே ஒரு கண்ணும் கருத்துமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு இது நிமித்தம் நமக்கு உணர்த்துகிறார். இதான் மரியாளை குறித்த ஒரு காரியம். தன்னை ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தார்கள். தன்னை தன்னுடைய தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்கிறார்கள். எல்லா காரியத்தையும் தன் இருதயத்தில் வைத்து அவர்கள் சிந்தனை பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியம், பிள்ளையை ஒருவேளை கூட்டத்தில் இருப்பார் என்று சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே திரும்பவுமாய் அவரை தேவாலயத்தில் போய் அவரை கண்டுபிடித்து அவரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இதுதான் ஒரு மனைவியாகிய பெண்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. கர்த்தருக்கு அடிமையாய் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய், எப்பொழுதும் தாழ்மையின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாய், எந்த காரியத்தை கேள்விப்பட்டாலும் குடும்பத்தில் நாம் கேள்விப்படுகிற காரியத்தை மற்றவரிடத்தில் சொல்லி அதை நிமித்தம் சண்டையோ பகை உணர்ச்சிகளையோ ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புவதற்கு நாம் காரணமாய் மாறிவிடாதபடி எல்லா சொல்லப்படுகிற காரியங்களையும் மனதில் வைத்து இந்த காரியத்தை சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று சொல்லி அநேக தரம் யோசித்து தான் அதை செயல்படுத்த வேண்டுமே தவிர உடனடியாக அதை குறித்து பேசி குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து விடக்கூடாது. பிள்ளைகள் மேலே அக்கறை உள்ள ஒரு தாயாக இருக்கும்படியாக இந்த குடும்பம் நமக்கு கற்பிக்கிறது. கடைசியாக இந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதே 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முன்பாக பார்க்கிறோம். அவர் தேவாலயத்தில் தேடிக்கொண்டு போகிறார்கள். தேவாலயத்தில் இயேசு தன் பிதாவுக்கு அடுத்தவைகளை குறித்து நான் இருக்க வேண்டாமா என்று சொல்லி தன்னுடைய அழைப்பை அவர் உணர்ந்திருந்தார். ஏன் இந்த உலகத்திற்கு தான் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் மனுஷீகத்தில் தான் இருந்தார். அவர் முழு மனுஷனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருடைய முழு தெய்வீக தன்மையும் காணப்பட்டது. ஆனால்
தன் பெற்றோர் அவரை வந்து அழைத்தவுடன் வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் திரும்பி போய் நாசரேத்தூருக்கு அவர்களோடு திரும்ப போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எவ்வளோ அருமையான வசனம் தெரியுமா? தேவாதி தேவன் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து அவதரித்த போது உலகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தாய்க்கும் தகப்பனுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அதே வேளையில் தன்னுடைய பரம தகப்பன் பிதாவாகிய தேவனுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதை முற்றிலுமாய் நிறைவேற்றும்படியாய் அவருக்கு தன்னை முற்றிலுமாய் கீழ்ப்படிதலோடு காணப்பட்டார். அதே மாதிரி உலகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாள், தன் தாயாகிய மரியாளுக்கும் தன்னை வளர்க்கும்படியாய் கொடுக்கப்பட்ட தன் தகப்பனாகிய யோசேப்புக்கும் அவர் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாய் அவர் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளெல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? அப்படியாய் நம்முடைய பிள்ளைகளையும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் காணப்படும்படியாய் கர்த்தருக்கேற்ற பக்தியிலும் தேவ பக்தியிலும் கீழ்ப்படுதலையும் அவர்களை வளர்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே, இயேசுவின் குடும்பம் அப்பா, யோசேப்பு, மரியாள், இயேசு கிறிஸ்து, இவர்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பு எப்படிப்பட்டவர் நீதிமானாய் இருந்தார், மரியாள் எப்படி ஆண்டவருக்கு தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தார்கள், இயேசு கிறிஸ்து எப்படி தன் வாழ்க்கையில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், உலகத்தின் பெற்றோருக்கும் பரம தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருந்தார். இந்த காரியங்கள் மூலம் ஆண்டவரே எங்கள் குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு பிள்ளையாய் நாங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் எங்களோடு பேசினதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களில் ஆண்டவரே இது இப்படி இதனை கடைபிடிக்க முடியவில்லையே என்று தவித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி தங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமைத்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் வெளிப்படட்டும். பிள்ளைகள் நிமித்தம், கணவன் நிமித்தம், மனைவி நிமித்தம் ஆண்டவரே குடும்பத்தில் பிரச்சனையோடு காணப்படுகிற குடும்பங்களும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த குடும்பங்களில் அப்பா எல்லா பிரச்சனைகளையும் விலக்கி காத்து ஒரு சமாதானம், சந்தோஷம் ஆண்டவரே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரணுக்குள்ளே சந்தோஷம் சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டபடி இந்த குடும்பங்களில் சமாதானமும் சுகமும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் அப்படியே செய்கிற கிருபைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.